சொல்றேன், நீங்க ரொம்ப டூ ஃபேஸ்டா இருக்கீங்க. அப்புறம் அதுக்கான ஓகேவா? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் துஷாருக்கும் திவ்யா கணேஷுக்கும் முட்டிக்கும் அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆக்சுவலா கெஸ்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சர்வீஸே தரமாட்டீங்க, என்ன ஏதுன்னு சீக்கிரமா பாருங்கன்ற மாதிரி மேனேஜர் கிட்ட சொல்றாங்க. மேனேஜர் உடனே முதல்ல வந்து ஒரு டீமோட 8 மட்டும் வந்து நில்லுங்கன்னு சொல்றாங்க. 8ங்க முதல்ல வந்து நிக்கிறாங்க. இப்ப டீம்ல இருக்கவங்களை கூப்பிடுங்கன்னு சொன்னோன்னா டீம்ல இருக்கவங்களாம் வேகமா இந்த இடத்துக்கு வராங்க. என்ன டைம் ஆச்சு, கெஸ்ட் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ரெடி ஆக மாட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் அங்க இருக்கவங்களை பார்த்து கேள்வி கேட்கறாங்க. ரைட்டு, அவங்க ரெடி ஆகல, நீங்க மேனேஜர் தானே, அசிஸ்டன்ட் மேனேஜர் எங்க, நீங்க 2 பேர் ஏன் ரெடி ஆகல, முதல்ல ரெஸ்பான்சிபிளா இருக்க வேண்டியவங்க யாரு, நீங்க முதல்ல ஆளா ரெடி ஆயிட்டு ஏன் ரெடி ஆகலன்னு கேட்கலாம். சரி, மேனேஜருக்கு ஒரு பவர் இருக்குன்னே வச்சுக்கோங்க, மற்றவங்களையாவது சாமர்த்தியமா சீக்கிரமா ரெடி ஆகு. அதாவது ஒரு பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி 8 மணிக்கு அவங்க முடிப்பாங்களா, அப்போ ஒரு 7 மணிக்கு, ஏன்னா பொதுவாகவே இவங்க திவ்யா கணேஷ் சீக்கிரமாக முழிக்கிறவங்க தான், வந்த 2 நாள் சீக்கிரமாக தான் இவங்க முழிச்சாங்க. அப்படி சீக்கிரமாக முழிக்கிறவங்க எல்லாருமே சீக்கிரமாக எந்திரிங்க, பாட்டு வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க, சீக்கிரமாக எந்திரிச்சு இப்பயே குளிச்சு ரெடி ஆகுங்க. ஏன்னா ஆன் த வேல டாஸ்க் இருக்குன்னு சொன்னார். எப்போவுமே பிக் பாஸ் வந்து டாஸ்க்கை ஹோல்டு பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிடுவாரு, நைட்டு நேரம் வந்து ஹோல்டு பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிடுவாரு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறவங்களா செயல்பட மாட்டாங்க, அதாவது கெஸ்ட்டை கவனிக்க தேவையில்லைன்னு மாதிரி வரும். ஆனா நேத்து பிக் பாஸ் என்ன சொன்னார்னா, நான் டாஸ்க்கை வந்து பாஸ் பண்ணல, நீங்க இன்னமும் டாஸ்க்ல தான் இருக்கீங்க, ஆனா யூனிஃபார்ம்ல இருந்து நார்மல் ட்ரெஸ் வேணும்னா மாறிக்கோங்க, ஏன்னா உங்க கம்ஃபர்டபுளுக்காக, படுக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கணும்ல, அதுக்காக உங்க கம்ஃபர்டபுளுக்காக ட்ரெஸ்ஸை மாத்திக்கோங்க, கேரக்டர்ல இருந்து வெளியே வராதீங்கன்னு சொன்னாரு. சபரி அதனால தான் ட்ரெஸ் எல்லாம் மாத்திருப்பாரு, ஆனா சபரி பேசாம இருந்திருப்பாரு, ஏன்னா அவர் வந்து ஸ்டாச்சுல பேசக்கூடாதுன்றதுனால பேசாம இருந்திருப்பாரு. கரெக்டா அந்த கேரக்டர்ல அவர் மெயின்டைன் பண்ணாரு. இதுல திவ்யா கணேஷ் ஒரு தப்பான வார்த்தையை விட்டாங்க, அது வந்திருக்க கெஸ்ட் அட்டாக் பண்ற மாதிரிங்க. என்ன வார்த்தை விட்டாங்கன்னு நான் சொல்றேன், அது தப்பா இல்லையான்றதை நீங்க சொல்லுங்க. அது என்ன தெரியுமா, நீங்க பண்ற தப்புக்கெல்லாம் என்னால பேச்சு வாங்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதாவது கெஸ்ட் கொஞ்சம் டென்ஷனா வராங்கப்பா, கொஞ்சம் சீக்கிரமா ரெடி ஆகுங்கப்பான்னு சொல்றது தான் முறை. நீங்க கெஸ்டே அட்டாக் பண்றீங்க. என்ன தெரியுமா சொல்றாங்க, நீங்க பண்ற விஷயத்துக்குலாம் என்னால பேச்சு வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கெஸ்ட் என் கிட்ட கூப்பிட்டு எரிஞ்சு விழுறாங்கன்றத சொல்றாங்க. கெஸ்ட் கொஞ்சம் கோவப்படுறாங்க, அவங்கள கோவப்படுத்தக்கூடாது, சீக்கிரமா ரெடி ஆகுங்கன்னு சொல்றது தான் ஒரு முறை. மேனேஜரா இருந்தாலுமே சரி அப்படிதான் ஒர்க்கர்ஸ் கிட்ட சொல்லணும். இதை தாண்டி எனக்கு உறுத்தலா இருக்கிறது என்னன்னா, நீங்க ரெடி ஆகுங்க, நீங்க ரெடி ஆகுங்கன்னு திரும்ப திரும்ப திவ்யா கணேஷ் சொல்றாங்க. ஆனா திவ்யா கணேஷ் ரெடி ஆகிற ஐடியாலே இல்லைங்க. அவங்க பாட்டுக்கு அங்க போறாங்க, காஃபி குடிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த யூனிஃபார்முக்கு மாறாமையே அட்டென்ட் பண்றதுக்கு போறாங்க, அதாவது கெஸ்ட் கிட்ட பேசுறதுக்கு போறாங்க. ஏன் யூனிஃபார்மை மாத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது, 2 நிமிஷம் ஆகுமா, நான் முதல்ல மாத்திக்கிறேன்ப்பா, நான் மேனேஜரை கொஞ்சம் முதல்ல மாத்திக்கிறேன்ட்டு உள்ள போய் 2 நிமிஷத்துல ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்தா என்ன, மற்றவங்க கிட்ட இவங்க ப்ரெஷரை போடுறாங்க, ஆனா இவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. இதனால தான் இந்த துஷாரு கோவப்பட்டு அவங்க கிட்ட பேசுறான். அப்படி பேசிட்டு இருக்கும்போது அமித் இருக்கார்ல, இங்கே சண்டை போடாதீங்க, உள்ள போய்க்கலாம் உள்ள போய்க்கலாம்னு சொல்றாரு. அதாவது கெஸ்ட் முன்னாடி சண்டை ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிறாராம். சரி, உள்ள போயாத அந்த ஆர்குமெண்ட்டை கண்டினியூ பண்ணோம்ல. அமித் வந்து அவங்க பேசுறாங்கன்னா நீங்களும் பேசுவீங்களா, நிறுத்துங்க, யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போலான்ற மாதிரி சொல்றாரு. பிரச்சனையை முடிக்கிறதுலேயே இருக்காருங்க. ஒரு பிரச்சனையை அப்போ எப்போதான் அட்ரஸ் டைமே கிடைக்காதுங்க. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையை ஆன் த ஸ்பாட் பேசணும். அப்புறமா பேசிக்கலாம், அப்புறமா பேசிக்கிட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இதை நீ அப்பயே சொல்ல வேண்டியதானு கேட்பாங்க. ஏன் துஷார் இப்போ பேசும்போதே என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் நேத்தே இதை நீ சொல்லியிருக்க வேண்டியதானு கேட்குறாங்க. நேற்று நான் சொல்லணும் தான் நினைச்சேன், சொல்லாம விட்டுட்டேன், அதனால தான் இன்னைக்கு சொல்றேன்ற மாதிரி துஷார் சொல்றான். நீங்க யோசிச்சு பாருங்க, நேற்று இதை இன்னைக்கு கொண்டு வந்தாலே ஏத்துக்க மாட்டாங்க. இப்போ இந்த பிரச்சனையை நாளைக்கு பேசலாம், இல்ல நாள் நின்று பேசலாம், இல்ல விஜய் சேதுபதி வந்ததுக்கு அப்புறம் பேசலாம்னா எப்படி அது பேச முடியும்? வியானாவும் துஷாரும் பேசிட்டு இருக்காங்க. அமித் என்ன சொல்றாருன்னா, அவங்க மேலே தப்பு இருக்குது, அவங்களும் கோவப்படுறாங்க, அதுக்காக நீங்களும் பதிலுக்கு அப்படி பண்ணிடுவீங்களா? இப்போ கெஸ்ட்டெல்லாம் இருக்காங்க, நம்ம கெஸ்ட்டை தான் கவனிக்கணும், நீங்கள் கூட கூட அப்படி பேசிகிட்டு இருக்காதீங்கன்னு இவங்க 2 பேரை கண்ட்ரோல் பண்ணி முதல்ல ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. எதுக்காக அமித் இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறாருன்னு தெரிலங்க. அதாவது அமித் நல்ல விஷயமா ஒன்று பண்ணுறாரு. அது என்னன்னா, ஏன்னா இவங்க சண்டை போடுறது கெஸ்ட்டு பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது, அந்த 3 பேர் வந்து என்ன இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு அமித் நினைக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் அமித் திவ்யா கணேஷ் கிட்டையும் சொல்லணும், திவ்யா கணேஷ் கிட்ட நேரடியாக சொல்ல மாட்டாரு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நேரடியா சொல்ல மாட்டாரு. ஆனா இவங்க கிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா, அவங்க பண்றதும் தப்பு, அவங்களும் கத்துறாங்க, அதுக்காக நீங்களும் கூட கத்துணுமா, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீங்க அமைதியா இருங்கன்ற மாதிரி இவங்க 2 பேரை கண்ட்ரோல் பண்றாருங்க. இவர் மட்டும் துஷாரை கூட்டு வராம இருந்தா கண்டிப்பா இங்க ஒரு பெரிய பிரச்சனையே வந்திருக்கும். அந்த பிரச்சனை ஆகாம இவர் தான் தடுத்துட்டாரு. தடுத்ததை பாசிட்டிவாவும் பார்க்கலாம். இவர் ஏன் பிரச்சனையை தடுக்கிறாரு, இவரே சபரியை தடுக்க கூடாதுன்னு தானே சொன்னாரு, இப்ப இவரே ஏன் தடுக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் தோணுது. இதை தாண்டி இந்த கலவரம்லாம் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு கேரக்டர் மட்டும் மிஸ் ஆகுறாங்க. ஒரு கேரக்டர் இல்ல, 2 கேரக்டர் மிஸ் ஆகுறாங்க. திவாகர் எங்க போனாருன்னு தெரியல, விஜய் பார்வதி எங்க போனாங்கன்னு தெரியல. ஒருவேளை குளிக்கிறதுக்கு போயிருக்காங்க, பாத்ரூமுக்கு போயிருக்காங்களா தெரியல.
இந்த மொத்த சண்டையில ஏறவரையும் எல்லாரையும் நான் பார்த்துட்டேன். கிராஸ் ஆகியாவது போயிட்டு இருக்காங்க. அந்த 2 கேரக்டர் மட்டும் மிஸ் ஆகுறாங்க. என்னாச்சுன்னு தெரியல. அதே மாதிரி திவ்யா கணேஷ் வந்து எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விடுறாங்கங்க. ஒரு பொறுமையாவே பேச மாட்டாங்க. மற்றவங்களாவது அமித் பாருங்க ஓரளவுக்கு பக்குவமா பேசுறாரு. ஆனா வந்து சுத்தமா அவங்க சரியில்லை. இதை பத்தி உங்களோட கருத்து ஏதாவது இருந்தா நீங்க சொல்லுங்க.